ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற முருங்கைக்கீரை வைத்து ஒரு சின்ன சூப் பண்ணலாம். முருங்கைக்கீரை இரும்பு சத்து மிக்கது மற்றும் செரிமான பிரச்சனைக்கு வழிவகுக்கிறது. மேலும் இதில் உள்ள கால்சியம் மூட்டு வலியை குறைக்கிறது மட்டுமல்லாமல் மூட்டு வலி வராமல் பிரச்சனையை தடுக்கும். முருங்கைக்கீரை மனிதனின் கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுகிறது. இப்போ சூப்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை, பூண்டு, சிறிய வெங்காயம் மற்றும் ஒரு தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், மஞ்சள் பொடி மற்றும் நல்ல மிளகு பொடி. இப்போ நம்ம முருங்கை இலையை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கணும். 2 கைப்பிடி முருங்கைக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றணும். முருங்கையில் நல்லா மிதந்து வர அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஏன்னா முருங்கையில் நல்லா சாறு இதாகி தண்ணி வத்துற அளவு தான் முருங்கையில் சாறு குடிக்கணும். சீரகம் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு நல்ல மிளகு பொடி, மஞ்சள் பொடி, சிறிய வெங்காயம் மற்றும் பூண்டு நல்லா நறுக்கி வச்சுக்கணும். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறணும். தேவையான அளவு சால்ட்டு, பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணால் போதும், ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். நல்லா கிளறி விடணும். இனி முருங்கையில் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். முருங்கை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கிளறி விடணும். நல்லா வத்தியாச்சு. சூப் ரெடி ஆகியாச்சு. இந்த முருங்கை சூப் உடலுக்கு ஆரோக்கியத்தை எடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.